ஒருத்தர் இன்னொருத்தரை வெறுத்துட்டு இருக்க இந்த காலத்தில் ஒருத்தவங்கள ஒரு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துருக்கு. அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம அதை பற்றி பேசுவோம். வெல்கம் டு திஸ் சேனல். டயானாவோட ஃபுல் நேம் டயானா ஃப்ரான்ஸ் ஸ்பென்சர். 1 ஜூலை 1961 இங்கிலாண்டில் நார்ஃபோல்க் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தாங்க நம்ம டயானா. டயானாவோட அப்பா அம்மா எட்வர்ட் ஜான் ஸ்பென்சர், ஃப்ரான்ஸ் ரூத் ஸ்பென்சர். இவங்க 2 பேர்த்துக்கும் கடைசி மகளாக பிறந்தவங்க தான் நம்ம டயானா. டயானாவோட அப்பா அம்மா விஸ்கவுண்ட் ஆல்டர் அப்படின்ற ஒரு பதவியில் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஊர் கவுன்சிலர் மாதிரி. 1975 எல்டம் அப்படின்ற ஒரு பதவி வருது அவங்க அப்பாவுக்கு. எல்டம் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம ஊரில் கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏவாக மாறுறவங்க. லேடி சாரா யார்? இந்த லேடி சாரா நம்ம டயானாவோட அக்கா. குவீன் எலிசபெத் கெட் டுகெதர் பார்ட்டியில் லேடி சாரா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க நம்ம பிரின்ஸ் சார்ல்ஸ். பிரின்ஸ் சார்ல்ஸும் லேடி சாராவும் மீட் பண்ணி 4 to 5 டேட்டும் போயிட்டாங்க. சரி, நம்ம அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி சாரா பிரின்ஸ் சார்ல்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற இடத்துல உன்னை விட எனக்கு உன் தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அக்காவை கழட்டி விட்டுட்டு தங்கச்சி ஓகே பண்ணிட்டாரு. ஜூலை 29, 1981 அப்போ பிரின்ஸ் சார்ல்ஸும் டயானாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் அழகான 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. பிரின்ஸ் வில்லியம், பிரின்ஸ் ஹாரி. நம்ம ஊர்லலாம் ஒருத்தர் சிஎம் ஆகணும்னா 6 வருஷம் கழித்து ஒரு ஓட்டு லிஸ்ட் நடக்கும். அந்த ஓட்டு லிஸ்ட்டில் எந்த ஓட்டு அதிகமாக இருக்கோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க. ஆனால் இங்கிலாண்டில் எப்பயுமே ராஜ குடும்பம் தான். ஸோ ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கண்டினியூஸாக ராஜாவாகிட்டே வருவாங்க. அப்படி இவங்க மேரேஜ் ஆகி அடுத்த 6வது வருஷத்தில் இவங்க ராணி ஆகிறாங்க. ஏன் அவங்க ராணி ஆகணும்னு மக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா, நம்ம இடத்துலேருந்து சாதாரணமாக இருந்த பொண்ணு இன்னைக்கு ராணியாக இருக்குது, நம்மளோட கஷ்டம் என்ன, நம்ம எந்த அளவுக்கு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே ராணிக்கு தெரியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ராணியானாங்க. பிரின்ஸ் டயானா தன்னோட ஆட்சிக்கு வந்த பிறகு ஹெச்ஐவி உள்ள பர்சன்ஸ், கேன்சர் உள்ள பர்சன்ஸ் அவங்களாம் கையை பிடிச்சி ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிரின்ஸ் டயானா மக்களுக்காக நிறைய நல்லதை செஞ்சாங்க. நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. மக்கள் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக லைஃப் போயிட்டு இருந்தது. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் தான் இனிமேட்டு தான் பிரச்சனை ஆரம்பிக்குன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ மனசில் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் நல்லது பண்ணும்போது யாரும் குட்டுன்னு சொன்னதில்லை, ஆனால் நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா என் மேலே நிறைய செங்கல் விழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செங்கல் விழுகுது அப்படின்றத இதெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது பக்கிங்ஹாம் பேலஸை பற்றி தான் பேசுகிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரின்சஸ் டயானாவுக்கு புலிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸார்டர் இருந்திருக்கு. ஒரு தடவை சார்ல்ஸ் அவங்க ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு, ஹே டார்லிங், வெயிட் போட்ட போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதிகமாக வெயிட் போட்டோம் போல் அப்படின்னு சொல்லி அதே ப்ரெஷர் எடுத்து தன்னை ஒரேடியாக ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும் அந்த டிஸார்டர். சம்டைம்ஸ் அதிகமாக சாப்பிட்டா கூட நம்ம அதிகமாக சாப்பிட்டோமோ வெயிட் போட்டோமோன்னு சொல்லிட்டு தன்னோட விரலை தொண்டையில் உள்ளே விட்டு வாந்தி எடுத்துருவாங்களாம். 1989 1986 பேசின ஒரு ஃபோன் கால் கிடைக்கிது. பிரின்ஸ் சார்ல்ஸ் அவர் ஒரு அஃபைர் வச்சுருந்துருக்காருன்ற ஒரு உண்மை நாடு முழுக்க பரவுது. கமிலா பார்க்கர், நம்ம லேடி சாராவை சைட் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருக்கிறது கமிலா பார்க்கர் அப்படின்றவங்கள தான். கமிலா பார்க்கரை லவ் பண்ணியிருக்கேன்னு வீட்லேயும் சொல்லியிருக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை அவள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அவளை நீ எப்படி கல்யாணம் பண்ணி இங்கே ராணியை கொண்டு வர முடியும்னு சொல்லி அதுக்கப்புறமா வேணான்னு சொன்ன பிறகு தான் நம்ம பிரின்ஸ் சார்ல்ஸ் நம்ம டயானாவை லவ் பண்ணி அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம டயானா கமீலா பார்க்கரை பார்த்து, அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் மறைக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கமீலா பார்க்கர் சொல்லியிருக்காங்க, உனக்கு தான் தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. பிரின்ஸ் டயானா சொல்லியிருக்காங்க, எனக்கு என் கணவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருந்த பிரின்ஸ் டயானா 1996 ஓகே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. 1997 டோடி ஆல்ஃபைடு அப்படின்றவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள வராங்க. இந்த டோடி ஆல்ஃபைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இந்தியா பாகிஸ்தான் சொல்லி 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அந்த மாதிரி போலோ மேட்ச்சில் இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டில் இருந்த கேப்டன் தான் நம்ம டோடி ஆல்ஃபைடு. அவங்க அப்பா முகமது ஆல்ஃபைடோட ரெஸ்டாரண்ட்டில் அன்றைக்கி நைட்டு டயானாவும் டோடி ஆல்ஃபைடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காரில் ஓட்டும்போது ஹோட்டல் டிரைவர் ஹென்ரி பால் அப்படின்றவர் தான் வண்டி ஓட்டுறாரு.
ஒரு பிரிட்ஜ், அந்த டனலுக்குள்ளே கார் உள்ளே போகுது. 15 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே தான் அந்த வண்டி போகணும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் வேகமாக போய் ஒரு செவுத்துல கிராஷ் ஆகி 3 பேரும் இறந்துடுறாங்க. அன்னைக்கு நடந்த அந்த ராத்திரி எதுவுமே தற்செயலான மாதிரி இல்லை. இப்போ வரைக்குமே அது எல்லாமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. எதனால் அது அப்படி ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. ஸோ இந்த கதைக்கு பின்னாடி உண்மையுமே யார் இருந்திருப்பா?